கேஆர் ஸ்டாலின் சார், செந்தில் பாலாஜி சார், பரவாயில்லையே, நல்ல விஷயம் செஞ்சுருக்கீங்க போல. ஒரே ஒரு சின்ன விஷயம், பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்னதுக்கே 40. 40க்கு 40ன்னு சொன்னீங்க, அடிச்சிங்க. இப்போ இங்கே 10 ரூபான்னு சொன்ன உடனே 40 உயிரை வாங்கிட்டீங்களே தெளிவாக. எப்படிங்க உங்களால் மட்டும் முடியுது? சொல்லி வச்சு செஞ்சுட்டு தளபதிக்கு தலைவலியை உருவாக்குறீங்க. இதான் இப்போ நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சே, தோலை உரிக்க போகிறாங்களே. இதே கரூரில் எந்த அளவுக்கு கெத்தாக இருந்தாரோ மிஸ்டர் செந்தில் பாலாஜி, நெஞ்சு வலி சரியாக போச்சோ இல்லையா, இனி உனக்கு இன்னொரு வழி இருக்குது. அதை நான் வார்த்தையாக சொல்ல விரும்பலை. அந்த வழியை நாங்கள் கொடுக்க மாட்டோம். நீ பண்ண பாவத்துக்கு அந்த கடவுளே கொடுப்பாரு. ஆமாம், உன் வீட்லேயும் பிள்ளை இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, குழந்தை குட்டி இருக்குது, பேரம்பேத்தி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் செத்து போன உசுரை இப்படி தான் சாங்கணும்னு பிளான் பண்ணி செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம், ஆட்டத்தை முடிக்கிறோம் அப்படின்னு. ஆட்டம் நீங்கள் முடிக்கிறீங்க, ஆனால் ஆட்டத்தை நாங்கள் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம் கரூர்லேருந்து. ஏயா, இதே மதுரைக்காரன் நான் சொல்கிறேன், மதுரைக்குள்ளே வேட்டையாடிட்டு வந்த எங்கள் விஜயகாந்தை அப்படியே ட்ரால் பண்ணி சாகடித்த மாதிரி தளபதியை சாகடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஏன் தளபதி ஒரு தளபதி, வெக்கு மாற்ற தளபதி மட்டும்தானே. ஒரிஜினல் தளபதி விஜய், அவர் தான் ஜெயிப்பார். 2026 அவர் தான் ஆட்சி அமையும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், எதிர்கட்சி தலைவராக நின்னவருக்கே அந்த பாடுபடுத்துனீங்களே. எலெக்ஷனில் எதிர்கட்சியாக நின்ன தலைவரவே அந்த பாடுபடுத்தி கொண்டீங்களே. எலெக்ஷன்லேயே ஜெயிச்சு தமிழ்நாட்டோட முடிசூடா மன்னன முதலமைச்சர் ஆக போகிறாரே எங்கள் தளபதி விஜய். அவருக்கு என்ன பண்ண போகிறீங்க? இந்த ஆடிட்டு இருக்குல்ல என் முடி, இதை பிடுங்க, அதுக்கப்புறம் தலைவர்கிட்ட போங்க. இந்த மாதிரி கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கும். ஆமாம், அதனால் கொஞ்சம் யோசிச்சு அடுத்த எலெக்ஷனோ இல்லை இதுக்கடுத்து இன்னொரு மாநாடு என் தலைவர் எங்கேயாவது போகும்போது ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் நடந்துச்சுன்னா நாங்கள் பேச மாட்டோம், செயலில் காட்டுவோம். பார்ப்போம். பாய்.